ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பீரோவை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நான் எந்த ஆர்கனைசர்லாம் யூஸ் பண்ணி வந்து ஆர்கனைஸ் பண்ணல, சும்மா தான் மடிச்சு வச்சிருப்பேன். பட் என்னதான் நம்ம மடிச்சு வச்சிருந்தோம், என்னதான் நம்ம துணியை வந்து துவைச்சு மடிச்சு வச்சிருந்தாலுமே ஒரு 2-3 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளம்ஸி ஆயிடுது. ஸோ அதுக்காக தான் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ பேக் ஆர்கனைசர் வந்து செட் ஆஃப் 12 வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஒர்த்தான ப்ராடக்ட் தான், குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. அதை வச்சு நான் எப்படி பீரோ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசர் இது வந்து செட் ஆஃப் 12 வந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாகவே வந்து இருக்குது. இதில் வந்து நல்ல ஹெவி பட்டு சாரியாக இருந்தாலுமே ஒரு 4 to 5 sarees வந்து தாராளமாக வைக்கலாம். அந்தளவுக்கு நல்லா ஸ்பேஸ் வந்து இதில் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூவும் இருக்குது. நம்ம வந்து ஓப்பன் பண்ணாமையே உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்து வேணுங்கிறது மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிங்க் கலரில் வந்து 6, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து 6 வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இதை வச்சு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஆப்வியஸ்லி எல்லாரும் வீட்லேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரேக்கே பத்த மாட்டேங்குது. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ஒரே செல்ஃபில் தான் வச்சுருக்காங்க. அவங்களோட வந்து டெய்லி வியர் யூசஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் செல்ஃபில் வந்து இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்லாம் எதுவும் கிடையாது இந்த வீட்டில். ஸோ இந்த பீரோவில் மட்டும்தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் ஷெல்ஃப் தான் இருக்குது. ஸோ ஓப்பன் ஷெல்ஃப் இருக்கனால அங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக எல்லாமே வந்து நான் பீரோக்குள்ளே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்டோட அந்த டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து வெளியே வச்சுருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து நாங்கள் இந்த பீரோக்குள்ளே தான் வச்சுருக்கோம். மெயினாக வந்து ரொம்ப பாப்பாக தான் கிளம்ஸி ஆயிடுது. நம்ம தான் எடுக்கணும் வைக்கணும், இருந்தாலும் குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக இருக்கனால டக்கு டக்குன்னு கிளஞ்சிருது. என்னதான் மடித்து வச்சாலுமே நிற்க மாட்டேங்குது. பாப்பாவுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் அந்த ஒரு பிளாஸ்டிக் ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் தான் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹால் செல்ஃப் ஆர்கனைசேஷனில் கூட இது வந்து நான் காமிச்சிருப்பேன். இது வந்து மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு, நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஷ்னரிக்கு, ஸ்கூலுக்கு போகிற திங்ஸ்லாம் கூட வைக்கிறதுக்கு, இல்லை நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். கிளிப்பு, ஸ்டெட்டு அந்த மாதிரி ஒவ்வொன்று போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் 5 பார்ட்டிஷன்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பாப்பாவோட குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு, கர்ச்சீப்ஸு, சாக்ஸு அதெல்லாம் வைக்கிறதுக்காக இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். செட் ஆஃப் 6 வந்து நான் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸ்க்ரீனில். எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு கிளாத் வச்சு பீரோவை வந்து தொடச்சிட்டு அடுத்தது வந்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். எதுக்காக வந்து நான் 12 வாங்கியிருந்தேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சாரீ, ஃபங்க்ஷன் வியர்ஸ், சுடி, லாங் டாப்பு எல்லாமே எதுவுமே வந்து இங்கே இருக்காது. சென்னையில் எல்லாமே அம்மா வீட்டில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய நேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தான். ஹஸ்பண்டுக்கும் சரி எனக்கும் சரி 2 பேருக்குமே நேட்டிவ் ஈரோடு தான். ஸோ எந்த ஃபங்க்ஷன் எந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து வச்சாலும் ஈரோடு சைடுக்குள்ளே மட்டும்தான் வைப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சாரியோ இல்லை ரொம்ப ஃபங்க்ஷன் வியர்ஸோ வந்து பெருசாக இங்கே நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஒன்லி டாப்ஸு, லெக்கின்னு, பெலாசோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஒரே ஒரு சாரியும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வியர் லாங் டாப் குர்த்தி மட்டும்தான் இங்கே நான் வச்சுருக்கேன். அதுவுமே இது வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து ஒரு தடவை கூட யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே யாரும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சென்னையில் கிடையாது. ஸோ யார் வந்து என்ன ஃபங்க்ஷன் வச்சாலும் ஈரோடு சைடில் வைக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்லேயே வந்து நான் வந்து என்னோடய ஃபங்க்ஷன் வியர்ஸு, பாப்பாவோட ஃபங்க்ஷன் வியர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 12ஆகவே வாங்கிட்டேன். இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 to 4 வந்து எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து என்னுடைய வெட்டிங் சாரீ, ரிசப்ஷனோட லெஹங்கா,
நார்மல் ஃபங்க்ஷன் வியர் குர்த்திஸு, டாப்ஸு, பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே போகும்போது எடுத்துகிட்டு போய் மறக்காமல் எடுத்துகிட்டு போய் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக தான் நான் வந்து 12ஆவே வந்து ஆஃபரில் இருந்ததுனால வாங்கினேன். ஸோ அம்மா வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக அங்கே எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்னோட வெட்டிங் சாரீ கலெக்ஷன்ஸு, லெஹங்கா அதெல்லாமே வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க இதை வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மெயினாக நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா பாப்போட ட்ரெஸ் 2-3 இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஏதாவது போட்டு வர சொன்னாங்கன்னா, இல்லைன்னா ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோடைய இந்த மாதிரியான புசு புசு ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அம்மா வீட்டில் தான் வச்சுருப்பேன். இப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டனால சரி ஸ்கூலில் போட்டு வர சொல்லுவாங்க, அதுக்காக தான் வந்து இங்கே ஒரு 2-3 இந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து பொண்ணுங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம அவ்வளோ ஆசையாக பார்க்குறக்கு அவ்வளோ இதாக பார்த்து நம்ம வாங்குவோம். அவங்க ஒரு 5 நிமிஷம் கூட அதை போட மாட்டாங்க. 5 மினிட்ஸ் போட்டுட்டு அப்போவே குத்துது வேறு மாத்திரேன் அப்படின்னு சொல்லி மாற்றிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அவங்க எதையுமே போட்டதே கிடையாது. இருந்தாலும் நம்ம ஆசைக்காக வந்து இதெல்லாம் வாங்கி இந்த மாதிரி வேணால் ஸ்டோர் பண்ணி வேணால் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆர்கனைஸ் பண்ணுறதாலும் இந்த மாதிரி ஆர்கனைசர் பேக்லேயோ இல்லை சும்மா சின்ன சின்ன பாக்ஸு அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நிறைய பேஸ்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு கிளஞ்சா கூட ரொம்ப வந்து இதாக தெரியாது. டக்குன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்ன தான் நம்ம மடிச்சு வச்சாலும் ஒரு 1 மந்த் 2 மந்த் தான், அதுக்கப்புறம் ரொம்பவே கிளம்ஸி ஆயிடுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறேனே. இன்னொரு ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத எக்ஸ்ட்ரா பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத ஸ்க்ரீனு அதெல்லாம் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. பட் என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேறு ஜிப்பு நம்ம தான் போடணும். இப்போ வந்து பாப்பா வளர்ந்ததுனால நான் வந்து தொட்டில், ட்ரை ஷீட்டு, யூரின் மேட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ சின்ன வயசில் வாங்கின பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசரில் போட்டு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே வச்சாச்சு. பாப்பாவோடைய பழைய ஸ்வெட்டரு, இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்வெட்டரு எல்லாமே வந்து ஒரே ஆர்கனைசர்லேயே வந்து பற்றிடுச்சு. ஸோ எல்லாமே போட்டு வச்சாச்சு. இப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஜிப்பு வந்து போயிடுச்சுன்னா அவங்களால போட முடியாது அப்படின்னு. ஸோ இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. பட் ஒரு ஜிப்பு மட்டும் போயிடுச்சு. பட் இது வச்சுக்கலான்னு நினைக்கிறேன், நம்ம கடையில் கொடுத்தா வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வேறு பேக்கில் போட்டுறேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆர்கனைசரில் என்னுடைய ஃபங்க்ஷன் வியர் ட்ரெஸ்ஸு, சாரீ, ஹஸ்பண்டோட கோட்டு எல்லாமே ஒன்றில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பீரோவை வந்து நல்லா கிளாத் போட்டு தொடச்சிட்டு அடியில் வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டு இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இதுக்குமே கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது அடியில் எடுக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளையும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கும், இப்படி வந்து லேண்ட்ஸ்கேப்பில் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் அது கூட வாங்கி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ இது நல்லா யூஸ் ஆச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து அதுவும் வாங்கி இது வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அது வந்து வீடியோ போடுறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு, நார்மல் பேண்ட்டு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பேக்கில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் வந்து லாஸ்ட் ரோவில் வந்து வச்சிட்றேன். நீங்கள் அடிக்கடி எடுக்கிற திங்ஸாக இருந்ததுன்னா விசிபிளாக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து அடிக்கடி எடுக்காத திங்ஸுங்கிறனால நான் விசிபிளாக வைக்கலை. அது வச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்னோடய ஷெல்ஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்ஸும், டிஷர்ட்டு, ஸ்வெட் ஷர்ட்டு, ஷார்ட் டாப்பு அதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எல்லா டாப்ஸு, லெகின்னு, ஷாலு எல்லாத்தையும் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு தனித்தனியாக வச்சுட்ருக்கேன். ஸோ எல்லாம் மடித்து வச்சுட்டு உள்ளே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சஜஷன் வந்து ஒன்று சொல்கிறேன். நான் வந்து நைட்டியை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. பாப்பாவுக்கு 1 இயர் வரைக்கும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நைட்டியை நான் யூஸ் பண்ணுறதில்ல. பிகாஸ் நைட்டி போட்டால் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்து வரமாட்டேங்குது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம அதுவும் நியூ மாமா இருக்கோம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம போய் கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சமாவது நம்ம ஒரு ப்ரெசென்டபுளாக இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சமாவது கம்மி பண்ண முடியுன்றது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தாட்டு. அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா
நைட்டியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நைட் ட்ரெஸ்ஸு, டாப்ஸு அந்த மாதிரி தான் போடுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. அந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெகின்னு, ஷாலு, டாப்பு எல்லாமே கீழே வச்சுட்டேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நைட் ட்ரெஸ்ஸு, டெய்லி வியர் ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸு, டவல்ஸு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணேன், மறுபடியும் திருப்பி சேஞ்ச் பண்ணேன். ஸோ அது பின்னாடி பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டாப்பு, லெகின்னு, ஷாலு, லாங் டாப்பு எல்லாமே வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் பாப்பாவோடதெல்லாம் மட்டும் எடுத்து மேலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வரதுக்கு போயிட்டேன். ஏன்னா வந்து கீழே போட்டு போயிருந்தோம்னா வந்தாங்கன்னா ஃபுல்லாக கிளச்சிருவாங்க. அதனால் மேலேயே எடுத்து வச்சுட்டு போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்போ தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பாப்பாவோடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து அதே மாதிரி கவுன் தனியாக, ஸ்கர்ட்டு, ஃபேண்ட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி மடித்து வச்சிட்ருக்கேன். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட இன்னர்ஸும், கர்ச்சீஃபு, சாக்ஸு அதெல்லாம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து மடித்து வச்சுட்டு மேலே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். பாப்பாவோட கவுனு, வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, ரேராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு வந்து வச்சுட்டு முன்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூசஸ் டிஷர்ட்டு, ட்ரௌசர்ஸு, இன்னர்ஸு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வந்து கொஞ்சம் இடம் பத்தலை தான், ஒரே பீரோவில் எல்லாம் வைக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் இடம் பத்தாது தான். கபோர்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக வைக்கலாம். இங்கே வந்து ஓப்பன் ஷெல்ஃபாக தான் இருக்குது. பாப்பாவும் இந்த சின்ன பொண்ணு அப்படின்றனால ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து வச்சோம் அப்படின்னா அவங்க பாப்பா வந்து போய் எடுத்து கிளச்சிட்றாங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாமே உள்ளேயே வைக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா கூட கொஞ்சம் வெளியே வைக்கலாம். ஸோ இதுலேயே நான் வந்து அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற பாக்ஸ் மட்டும் எடுத்து தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஷெல்ஃப் வந்து நான் ஃபஸ்ட்டே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் பாப்பாவை கூட்டிகிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்தேன். ஸோ இது வந்து நல்லா இருந்தது. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பலாசோ ஃபேண்ட்டு அதெல்லாம், முன்னாடி நைட் ட்ரெஸ்ஸு, சைடில் வந்து டவல்ஸு, இன்னர்ஸு அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக்கு. எப்படி இருந்ததுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோவை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.